அவங்க கிட்ட இருக்கிற டேட்டாவுக்குள்ள ஒரு கதை ஒளிஞ்சிருக்கு. ஆனா அந்த கதைய நாம எப்படி சூப்பரா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றது? குழப்பமா இருக்கிற எண்களை எப்படி ஒரு தெளிவான அர்த்தமுள்ள அட்டவணையா மாத்துறதுன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த முழு ப்ராசஸையும் நாம 5 முக்கியமான பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். இது ஒரு அட்டவணையை பக்கவா உருவாக்குறதுக்கான ஒரு வழிகாட்டி மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஒரு பெயிண்டர் வெறும் கலர்ஸை வச்சு ஒரு மாஸ்டர் பீஸ் உருவாக்குற மாதிரி நாம வெறும் நம்பர்ஸை வச்சு ஒரு தெளிவான கதையை உருவாக்க போறோம். இந்த மேஜிக்கோட முதல் ஸ்டெப் தான் அட்டவணைப்படுத்துதல். வாங்க அதோட பவர் என்னன்னு பார்க்கலாம். அட்டவணைப்படுத்துதல்னா என்ன? சும்மா நம்பர்ஸை வரிசையா எழுதுறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. அது உங்ககிட்ட இருக்கிற மூலத்தரவுகளை அலசி ஆராய்ஞ்சு அதிலிருந்து அர்த்தமுள்ள முடிவுகளை எடுக்கிற மாதிரி ஒரு தெளிவான வடிவத்துக்கு கொண்டு வர்ற ஒரு முக்கியமான வேலை. இப்போ நீங்களே பாருங்க, லெஃப்ட்ல ஒரு பெரிய பாராகிராஃப் ஒரே வார்த்தைங்க, ஆனா ரைட்ல அதே தகவல் ஒரு சிம்பிளான நீட்டான டேபிள் இருக்கு. உங்களுக்கு எது பார்த்த உடனே புரியுது? சொல்லவே வேண்டாம்ல. இதுதான் அட்டவணையோட மேஜிக். இது உங்க இடத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்துறது மட்டும் இல்ல, புரிதலையும் பல மடங்கு ஈஸியாக்குது. சரி, ஒரு நல்ல அட்டவணையை உருவாக்கணும்னா முதல்ல அதோட ஒவ்வொரு பாகத்தையும் பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்டை புரிஞ்சுக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஏன் இந்த நம்பரும் டைட்டிலும் இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா ஒரு நல்ல அட்டவணையை தனியா பார்த்தாலே அதோட அர்த்தம் புரியணும். நம்ம திரும்பவும் போய் டெக்ஸ்ட் எல்லாம் படிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமே வரக்கூடாது. அந்த தெளிவை கொடுக்கறது தான் இந்த ரெண்டும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நெடுவரிசை தலைப்புகளை ஒரு பில்டிங்கோட தூண்கள்னும் வரிசை தலைப்புகளை அதோட தளங்கள்னு கற்பனை பண்ணிக்கோங்க. தூண்கள் செங்குத்தா இருக்கிற டேட்டாவையும் தளங்கள் கிடைமட்டமா இருக்கிற டேட்டாவையும் பிரிச்சு காட்டுது. இந்த உள்ளடக்கம் தான் டேபிளோட இதயமே. நம்மளோட உண்மையான டேட்டா, நம்ம கதை எல்லாமே இங்கே தான் இருக்கு. அதுல இருக்கிற ஒவ்வொரு செல்லும், அதாவது அந்த சின்ன சின்ன கட்டமோ அந்த கதையோட ஒரு முக்கியமான புள்ளி. இந்த உதாரண அட்டவணையை பாருங்களேன். மேல அட்டவணை 1ன்னு நம்பர் இருக்கு, தலைப்பு இருக்கு. இடது பக்கம் சோதனை 1, சோதனை 2ன்னு இருக்கிறது வரிசை தலைப்புகள். மேல இருக்கிற குழு ஏ, குழு பி தான் நெடுவரிசை தலைப்புகள். நடுவுல இருக்க இந்த எண்கள், இதுதான் அதோட இதயம், அதாவது உள்ளடக்கம். பாத்தீங்களா? இப்படி ஒவ்வொரு பகுதியும் அதன் இடத்துல பக்காவா பொருந்தும்போது தான் ஒரு முழுமையான டேபிள் உருவாகுது. ஒரு பில்டிங்குக்கு ப்ளூ பிரிண்ட் மட்டும் பத்தாது இல்லையா? அதை கட்டுறதுக்கு சில விதிகள், அதாவது பில்டிங் கோட்ஸ் வேணும். அப்பதான் அது ஸ்ட்ராங்கா நிக்கும். அதே மாதிரி நம்ம அட்டவணை தெளிவாவும் உறுதியாவும் இருக்க சில முக்கியமான விதிகள் இருக்கு. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். உங்க டேபிளை ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு கொண்டு போகணுமா? அப்போ இந்த 3 சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 1. நம்பர்ஸ் எல்லாத்தையும் வலது பக்கம் தள்ளி வைங்க. அப்போ டெசிமல் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அழகா வரும். 2. டேட்டா இல்லாத இடத்த காலியா விடாதீங்க. அதுக்கு பதிலா ஒரு சின்ன கோடு மைனஸ் போடுங்க. 3. ஷார்ட் ஃபார்ம்ஸை, அதாவது சுருக்கங்களை முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்க. அது தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கும். இந்த சின்ன மாற்றங்கள் உங்க டேபிள்ல பெரிய வித்தியாசத்தை காட்டும். சரி, இந்த அடிப்படை விதிகள் எல்லாம் ஓகே. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிடுவோம். அது என்ன தெரியுமா? மொத்த எண்ணிக்கைய, அதாவது உங்க எண் வேல்யூவை அட்டவணையோட மேல் வலது பக்கத்துல குறிப்பிடுறது ரொம்ப முக்கியம். இத பார்த்த உடனே இந்த டேட்டா எவ்வளவு பெரிய ஒரு குழுவை பத்தி பேசுதுன்னு படிக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிடும். இது உங்க டேட்டாவோட நம்பகத்தன்மையை அதிகமாக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி. யோசிச்சு பாருங்க, ஒரு நம்பர் இருக்கு 100ன்னு. அது 100 கிலோவா, 100 மீட்டரா, இல்ல 100%? இந்த அலகுகளை, அதாவது யூனிட்ஸை நீங்க குறிப்பிடலன்னா உங்க டேட்டாவுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். சோ இதுல நோ காம்ப்ரமைஸ். ஓகே, டேபிளோட ஸ்ட்ரக்சர் ரெடி. இப்போ அதுக்குள்ள இருக்கிற டீட்டாவை எப்படி அடுக்குனா அது ஒரு நல்ல கதையா சொல்லுன்னு பார்க்கலாம். சும்மா நம்பர்ஸை போட்ட பத்தாது, அதை அழகா வரிசைப்படுத்தணும். கால வரிசைப்படி, இடவாரியா, அகர வரிசைப்படி, இல்லனா அளவு வாரியா, இப்படி டேட்டாவை எப்படி வரிசைப்படுத்துறதுங்கிறது நீங்க என்ன கதையை சொல்ல விரும்புறீங்கன்றத பொறுத்தது. ஒரு கம்பெனியோட வளர்ச்சியை காட்ட காலவரிசை உதவும். மாநிலங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒப்பிட புவியியல் வரிசை உதவும். சரியான வரிசை உங்க டேட்டாவோட போக்கையும் முக்கியத்துவத்தையும் பளிச்சுன்னு காட்டும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சிம்பிளா இருக்கிறது தான் பெஸ்ட். ஒரே பெரிய கசகசன்னு இருக்கிற டேபிள்ல எல்லாத்தையும் அடைக்கிறத விட 2, 3 சின்ன தெளிவான அட்டவணையா புரிச்சு காட்டுறது 1000 மடங்கு சிறந்தது. குழப்பமே இருக்காது. சூப்பர்! நம்ம டேபிள் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பெயிண்டிங் முடிச்சதும் அதுக்கு ஒரு ஃப்ரேம் போடுவோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம டேபிளுக்கு ஒரு ஃபைனல் டச் கொடுக்க போறோம். இதுதான் அதுக்கு முழுமையையும் நம்பகத்தன்மையும் கொடுக்கும். சில சமயம் டேபிள்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விளக்கம் தேவைப்படலாம். அந்த மாதிரி நேரத்துல அந்த நம்பர் பக்கத்துல ஒரு ஸ்டார் மாதிரி சிம்பல் போட்டு டேபிளுக்கு கீழே அடிக்குறிப்பா அதோட விளக்கத்தை கொடுக்கலாம். இது உங்க டேபிளை இன்னும் தெளிவாக்கும்.
இந்த டேட்டாவை நீங்களே சேகரிக்கல, வேற எங்கிருந்தாவது எடுத்தீங்கன்னா அதோட சோர்ஸ, அதாவது அது எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு டேபிளுக்கு கீழே கண்டிப்பா குறிப்பிடணும். இது உங்க வேலையோட நேர்மையை காட்டும், உங்க டேபிளோட நம்பகத்தன்மையை இது உறுதிப்படுத்தும். நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா? ஒருத்தர் உங்க முழு ரிப்போர்ட்டையும் படிக்கலன்னாலும் பரவாயில்ல, அந்த டேபிளை மட்டும் பார்த்தாலே போதும், விஷயம் என்னன்னு அவருக்கு முழுசா புரிஞ்சிடணும். டேபிள் வெறும் ஒரு துணை இல்ல, அதுவே ஒரு முழுமையான தகவல். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற டேட்டா ஒரு சூப்பரான கதையை சொல்ல துடிக்குது. ஆனா நீங்க உருவாக்குற அட்டவணை அந்த கதைக்கு குரல் கொடுக்குதா, இல்ல அதோட குரல் வளைய நெரிக்குதா? இன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு உங்க டேட்டாவை பேச வைங்க.